இங்க ஒரு ஏரியில ஒரு தேவதை பல வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கா. அவ தலையில இருந்து கால் வரைக்கும் நகைகள் மட்டும் தான் போட்டுப்பா. எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியானதா இருக்கும். ஒரு நாள் அவ அந்த ஏரிக்கு மேல டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அப்போ அந்த தேவதை கிட்ட இருக்கிற ஜுவல்ஸ் எல்லாத்தையும் கொள்ளை அடிக்கிறதுக்காக சில திருடங்க அங்க வர்றாங்க. அவங்கள பார்த்ததும் அந்த தேவதை ஆக்ரோஷமா மாறி ரொம்ப சவுண்டா அவங்கள நோக்கி கத்துறா. அவளோட அந்த பயங்கரமான சத்தத்தை கேட்டதும் எல்லா திருடர்களும் அப்படியே கீழே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரையும் தண்ணிக்குள்ள வர சொல்லி சையை காமிக்கிறான். ஆச்சரியமா அவ சொல்ற மாதிரி அந்த திருடங்க எல்லாரும் அவளுக்கு கீழ்ப்படிஞ்சு அதை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல எல்லாரும் தண்ணிக்குள்ள வந்துடுறாங்க. அந்த தேவதை இப்போ திரும்பவும் பயங்கரமா கத்துறான். உடனே அந்த திருடங்க எல்லாரும் மாத்தி மாத்தி ஒருத்தர் அடிச்சுக்க ஆரம்பிக்காங்க. கொஞ்ச நேரத்துல அந்த மொத்த ஏரியும் ரத்த நிறமா மாறுது. அந்த திருடங்க எல்லாரும் இப்போ எலும்பு கூடுகளா மாறி அந்த ஏரிக்குள்ளேயே மூழ்கி போயிடுறாங்க. அப்போ திடீர்னு அவங்கள ஒருத்தன் இன்னும் உயிரோட இருக்கிறத பார்த்து அவ ஷாக் ஆகிறான். அந்த தேவதையால அவளோட வாய்ஸை யூஸ் பண்ணி அவனை மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியல. உடனே அவ அப்படியே தண்ணிக்குள்ள போயிட்டு மெல்ல அவனை வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே நைட் ஆகுது. அப்பவும் அவன் அங்க இருந்து போகாம இன்னும் அந்த ஏரிக்கரையிலேயே இருக்கிறத பாக்குறான். அவனை அவளுக்கு பிடிச்சு போக அவன் எதுவும் செய்யாம அப்படியே அவன் கூட படுத்து தூங்கிடுறான். அடுத்த நாள் காலையில அவன் எழுமுனதும் அவளை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறான். உடனே அவளை அவன் கூடவே வச்சுக்க ஆசைப்படுறான். ஆனா எதிர்பாராத விதமா அந்த தேவதையோட சிதில்கள் அவனோட கையை கிழிச்சிடுது. அதுல ஒரு சின்ன பீஸ் அவனோட கையில மாட்டிக்குது. அதை அவன் கூர்ந்து பார்க்கும்போது அது ஒரு தங்கம்னு தெரிஞ்சு ஷாக் ஆகுறான். உடனே அவன் அவளை அங்க வேகமா ஓடுற ஒரு நீரோடைக்கு இழுத்துட்டு போறான். அவங்க ரெண்டு பேருமே அந்த தண்ணியில மாட்டிக்கிறாங்க. அந்த தேவதை அவனை கிஸ் பண்ணும்போது அவளோட உதட்டுல இருந்த ஜுவல்ஸ் கூட அவனை காயப்படுத்துது. இருந்தாலும் அவன் விடுறதா இல்ல. இப்போ அந்த தேவதை அவன் மேல பயங்கர காதல் மயக்கத்துல இருக்கிறான். அந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவன் அவளை மயக்கமடைய வச்சிடறான். உடனே அவளோட பாடியில இருந்த எல்லா ஜுவல்ஸையும் கலட்டி எடுத்துட்டு அவளை அப்படியே அந்த ஓடுற ஆத்துல தூக்கி போட்டுறான். ஆரம்பத்துல இருந்து அவளோட ஜுவல்ஸ் எல்லாத்தையும் ஆட்டையை போடுறதுக்காகத்தான் அவன் மேல காதல் வந்த மாதிரி நடிச்சிருப்பான். எல்லா திருடங்களும் அவளோட சத்தத்தால பாதிக்கப்படுறப்ப அவன் மட்டும் எப்படி தப்பிச்சிருப்பான்னு பார்த்தா அவன் ஒரு காது கேட்காதவனா இருந்துப்பான்.